சுதந்திர தின விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் முன்னோர்கள் பழைய காலத்தில் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துலேயும் ஈஸியாக கிடச்சிச்சின்னா நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். மாதவிடாய் நேரம்னா அவள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, ஒரு தீட்டு எதையும் தொடக்கூடாதுன்னு அவளை தனிமைப்படுத்தி வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்கணும். இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த வேளையில் இப்போ நம்ம சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருச்சு. யோசிச்சு பார்த்தா அந்த காலத்தில் மாதவிடாய் நேரங்களில் தீட்டை கழிக்க வேண்டிய நாப்கின் எல்லாம் கிடைக்காது. ஒரு பழைய துணியை யூஸ் பண்ணுவாங்க. அதனால எத்தனையோ பெண்களுக்கு கர்ப்பப்பையின் இன்ஃபெக்ஷன்ஸ் எத்தனையோ வந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் நாப்கின்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் இதெல்லாம் நம்ம உணர்ந்து எல்லாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதனால் அடுத்த வர சமுதாயத்தில் பெண்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கும், அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ ஆன் திஸ் டே we should all take an oath. Freedom to speak, freedom to choose care without shame, freedom to love your body again. இந்த நாளில் முதல்ல உங்கள் உடம்பை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உரிமைகளையும் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.